Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நாம காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற யூனிட்டை தான் பார்க்க போறோம். ஏன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சேர்த்து ரெஃபர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மார்ஜினல் காஸ்டிங் யூனிட் காஸ்ட் அக்கௌண்டிங் புக்லையும் சரி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்லையும் சரி உங்களுக்கு ஒரு யூனிட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்ஜினல் காஸ்டிங் உடைய ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். மார்ஜினல் காஸ்டிங் உடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங் இஸ் த அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அன் அடிஷனல் யூனிட் ஆஃப் அன் அவுட்புட். ஸோ இந்த டெஃபினிஷன் தான் ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் பென், நம்ம ரைட் பண்ணுற பெண்ணை தயாரிக்கிறாங்க. அவங்க ஒரு 100 பெண்ணை தயாரிக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவாயிருக்கு. 100 பெண்ணை தயாரிக்கிறதுக்கு மொத்தமாக அவங்களுக்கு 1000 ரூபாய் செலவாயிருக்கு. அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 101 பென், 101 பெண்ணை தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு 1005 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன அவுட்புட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 பெண்ணை தயாரிக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவாயிருக்குன்னா அப்போ ஒரு பெண்ணுக்கு 10 ரூபாய் செலவாயிருக்கும். 101 பெண்ணை தயாரிக்கிறதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1010 ரூபாய் நம்மளுக்கு வந்திருக்கணும். ஆனா இங்க 1005 ரூபாய் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த 1வது பெண்ணுக்கு 5 ரூபாய் தான் தயாரிக்கிறதுக்கு செலவாயிருக்கு. ஸோ இதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த மார்ஜினல் காஸ்டிங் யூனிட்டே போடுறோம். இந்த மார்ஜினல் காஸ்டிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 6 ஃபார்முலா வச்சு தான் இந்த யூனிட்டே உங்களுக்கு ரன் ஆகுது. இந்த ஃபார்முலாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், அதன் மூலியமா வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன், அதன் மூலியமா ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இதுவும் உங்களுடைய ஃபார்முலாவும் இன்டர் ரிலேஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் இதுவும் இன்டர்ரிலேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் சம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. பிவி ரேஷியோ அப்படின்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்டர்ரிலேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க இருக்க கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கான்ட்ரிபியூஷனோட ஆன்சர் சேல்ஸையும் வேரியபிள் காஸ்ட்டும் மைனஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். சேல்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான், ஸோ அது பிரச்சனை கிடையாது. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. பிவி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா, டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று ருபீஸ்ல இருக்கணும், இல்லைனா ரேஷியோல இருக்கணும், இல்லைனா பர்சன்டேஜ்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிவி ரேஷியோ எப்பவுமே பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். அதோடைய செகண்ட் ஃபார்முலா, பிவி ரேஷியோடைய செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக் ஈவன் பாயிண்ட். இதை வந்து அப்ரிவியேஷன்ல பிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அந்த 10 லட்ச ரூபாய் மூலமா ஒன்று நமக்கு ப்ராஃபிட் வரணும், இல்லைனா லாஸ் வரணும். ரெண்டுமே இல்லாம நான் போட்ட 10 லட்ச ரூபாய் எனக்கு அப்படியே வந்தது, தெர் இஸ் நோ ப்ராஃபிட், தெர் இஸ் நோ லாஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல பிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் ரிப்பீட்டிங் அகைன், தெர் இஸ் நோ ப்ராஃபிட், தெர் இஸ் நோ லாஸ் அப்படின்ற சுச்சுவேஷனை தான் இந்த இடத்துல பிஇபின்னு சொல்லுவாங்க. பிஇபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 இருக்கு. ஒன்று ருபீஸ்ல கண்டுபிடிப்பாங்க, இல்லைனா யூனிட்ஸ்ல கண்டுபிடிப்பாங்க. யூனிட்ஸ் இன் த சென்ஸ் குவான்டிட்டி. ஸோ ருபீஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வைஸ்ல உங்களுக்கு இங்க இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹிடன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்காது, அவைலபிள் இன்ஃபர்மேஷன். சம்ல எப்பவுமே ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டே இருப்பான். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. டிவைடட் பை பிவி ரேஷியோ. இந்த பிவி ரேஷியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலால பாத்தீங்க. அடுத்தது இன் யூனிட்ஸ்ல, பிஇபியை இன் யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூணாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை இன் அப்ரிவியேஷன் டம்ல எம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் சேல்ஸ்க்கும் பிஇபி சேல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது ஒரு கான்செப்ட். எந்த கான்செப்டோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த பிஇபியோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோடைய பேசிக் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிஇபி சேல்ஸ். இதை நீங்க ஒரு பாயிண்டா கூட எழுதலாம். சப்போஸ் தியரியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வாட் யூ மீன் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் பிஇபி சேல்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்டாவே நீங்க இதை எழுதலாம். இதோட இன்னொரு ஃபார்முலா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோன்ற அந்த ஃபார்முலா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஃபார்முலாஸ்க்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த பிவி ரேஷியோல கொஞ்சம் மச் கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது
இது ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. நமக்கு சம்முல பேசிக்கா குடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். சோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்வயர்ட் சேல்ஸ் வென் ப்ராஃபிட் இஸ் ரூபீஸ் 10,000 அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்படின்னு உங்களுக்கு சம்ல குடுக்குறாங்க. அதாவது ப்ராஃபிட் 10,000 இருக்கிற பட்சத்துல சேல்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரெக்வயர்ட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா ரெக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்றது தான் ஃபார்முலா. அதே மாதிரி மேல இருக்கிறது சேல்ஸை கண்டுபிடிக்கணும். சோ இப்ப கீழே இருக்கிறது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ரெக்வயர்ட் ப்ராஃபிட் வென் சேல்ஸ் இஸ் ரூபீஸ் 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். வாட் இஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது இந்த ஃபார்முலா வைட்டல் ரோல் பிளே பண்ணும். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலா நம்ம இங்க ப்ராஃபிட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ மொத்தமா இந்த மார்ஜினல் காஸ்டிங்கோடைய ஓவர் வியூ இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோஸ்ல நான் போடுவேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.